இது நேர வாயி. மக்கள் நலன் கருதி சிறு குறு விவசாயிகளுடைய கூட்டுறவு கடன் ரத்து, கட்டணமின்றி வீடுகளுக்கு 100 யூனிட் மின்சாரம், தாலிக்கு 8 கிராம் தங்கம், கைத்தறி நெசவாளர்களுக்கு கட்டணமின்றி 200 யூனிட் மின்சாரம், விசைத்தறிக்கு வழங்கப்படும் கட்டணமில்லா மின்சாரம் 750 யூனிட்டாக உயர்த்தி வழங்குவது போன்றவற்றை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வரவேற்கிறது. இப்பொழுது இந்தியாவிலேயே வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதில் இதுபோல எங்கும் நடந்ததில்லை. கடைசி 3 நாட்கள் காவல்துறையோ அதிகாரிகளோ எங்கும் தடுக்கவே இல்லை. இந்த பணப்பட்டுவாடா நடந்தது. ஆனால் இதையும் தாண்டி எங்களுக்கு விழுந்திருக்கிற வாக்குகள் ஒவ்வொன்றும் 1 கோடி பொண்ணுக்கு சமம் என்று கூறியதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறோம். முக்கியமா தேர்தலை பற்றி பேசணும். அதுக்கு தீர்மானங்கள் உங்களிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான தீர்மானங்களாக இந்த தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் பற்றியும், இந்த பிடிபட்டிருக்கக்கூடிய 570 கோடி அது யாருடைய பணம் என்ன என்பது இன்னும் தெளிவாக்கப்படவே இல்லை. அதில் பல குழப்பங்கள் இருக்கு. அதுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் வலியுறுத்தி இருக்கிறது. அதாவது எதிர்கட்சியை சேர்ந்தவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய கடமை பொறுப்பு தமிழக அரசுக்கு உண்டு. தமிழக முதலமைச்சர் உறந்திருக்கா என்று நினைக்கிறேன். அதற்காகத்தான் அவர் கடிதம் எழுதியிருக்கிறாங்க. கடிதம் எழுதி அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கு உரிய இடம் கொடுக்காததற்கு எனக்கு எந்த கவனத்துக்கு வரவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் அது நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. முழுமையாக ஒரு திட்டத்தை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும். எவ்வளவு காலத்திற்குள் அத்துணை கடைகளும் நாங்கள் மூடுவோம், அடுத்தடுத்து ஓராண்டிலா அல்லது 2 ஆண்டிலா அல்லது அடுத்த 50 ஆண்டு காலத்தில் நாங்கள் மூடுவோம் என்று இந்த திட்டத்தை மக்களிடம் தெளிவுபடுத்த வேண்டும். இன்னும் இந்த 500 கடைகள் அதற்கு எத்தனை நாட்களுக்குள் இந்த கடைகளை மூடுவார்கள் என்றும் அதையும் தெளிவுபடுத்த வேண்டும். தொடர்ச்சியா போராட்டம், 3 பேர் விடுதலை, மீனவர் படுகொலை, அணுகுல, இப்படி முல்லை பெரியாற்று போராட்டம், இந்த போராட்ட களங்களிலே இருந்து கட்சி வளர்ச்சியை பற்றியோ கட்சியின் கட்டமைப்பு பற்றியோ கவலைப்பட முடியாம களத்திலே நின்று போராடிய பிள்ளைகள், உதிரியாக நின்றவங்க இப்பதான் நாங்க ஒரு கட்டமைப்புக்குள்ள நிக்கிறோம். 234 தொகுதியிலையும் போட்டி போட்டது காரணமே கட்சி தெரியாதவங்க இருக்கக்கூடாதுங்கிறது தான். கட்சியை வீடு விட போய் எங்காலும் ஒவ்வொரு மனிதனா போயாவது கொடுத்து இப்படி ஒரு கட்சி இருக்குன்னு காட்டிட்டு வந்துருக்கான். இது நாங்க வீறு கொண்டு எழுவோம். இன்னும் 5 ஆண்டு காலம் இருக்குல்ல எங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாவே மூடட்டும். அந்த மக்களை நல்ல வழிக்கு கொண்டு வரதான் அம்மா முடிவு பண்றாங்க. எங்களுக்கு அதை பத்தி ஒண்ணும் இல்லை. நீங்க இந்த மதுக்கடையை படிப்படியா குறைக்கிறது தான் வைக்கணும்.